வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, வாழைப்பூ வச்சு வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ கோலா உருண்டை இது ரெண்டும் பண்ணுறேன். அதுக்கு 2 பூ எடுத்துக்கிறேன். இப்போ வாழைப்பூவில் உள்ள நரம்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாழைப்பூ கூட்டுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இது வாழைப்பூ கோலாவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கோலாவுக்கு வந்து ஒரு கடாயில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம் ஒரு 10 நிமிஷம். வாழைப்பூ கோலா உருண்டைக்கு கடாயில் தண்ணி சேர்த்து வாழைப்பூ நறுக்கின வாழைப்பூ மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ வந்து கூட்டுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்குறோம். இங்கே வந்து துவரம்பருப்பு, மஞ்சப்பொடி, கட்டிக்காயம், வழக்கெண்ணெய், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கிறேன். நல்லா இந்த கரண்டிக்கு 2 கரண்டி துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதோட வாழைப்பூ சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு துவரம்பருப்போட வாழைப்பூ சேர்த்தாச்சு. இப்போ சாம்பார் பொடியும் கூட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கூட்டுக்கு சாம்பார் பொடியும் கல் உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தோடனே தாளிச்சு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், கூட்டு ரெடி. ரைஸில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு. கோலாக்கும் வாழைப்பூ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்தோடனே தண்ணியை வடிகட்டி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி போட வேண்டியதான். கோலா உருண்டைக்கு வேக வச்ச வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் பொட்டுக்கல்லையை மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். வாழைப்பூ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. சூடு ஆறணுன்னு மிக்சியில் அரைப்போம். அதில் சேர்க்க வேண்டிய பொருளையும் அப்போ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். வாழைப்பூ கூட்டுக்கு நல்லா வெந்துடுது. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வாழைப்பூ கூட்டுக்கு தாளித்து ஊற்றியாச்சு. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து மேல்டாப்பில் ஒரு ஸ்பூன் நெய்யும் மல்லித்தலையும் போட்டு இறக்குனா வாழைப்பூ கூட்டு ரெடி. ரைஸில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்து கோலா பார்ப்போம். 10 சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம். கோலா உருண்டையில் சேர்த்து அரைக்கிறதுக்கு வதக்கியாச்சு. ஆறணுன்னு மிக்சியில் போட்டுக்கலாம். கூட்டுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யும் மல்லித்தலையும் போட்டாச்சு. அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டியதான். பரிமாறலாம். கோலா உருண்டைக்கு அரைச்சிக்கலாம். வேக வச்ச வாழைப்பூ உப்பு மஞ்சப்பொடி போட்டாச்சு. வதக்கின சின்ன வெங்காயம், தேங்காய் பூ, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வாழைப்பூ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு, மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. சிம்மில் போட்டு மிதமான சூட்டில் வறுத்தெடுக்க வேண்டியதான். உடனே கரண்டி போடாதீங்க. அரைக்கும்போது வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் வாழைப்பூவில் உள்ள தண்ணியுமே போதும். பைண்டிங்க்கு பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறோம். இது வெந்த உடனே காமிக்கிறேன். வாழைப்பூ ரெசிபி ரெடி. நன்றி.